பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். பயறு வகை பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. என்ன பிள்ளைங்களா, மத்தாப்பு பொறுத்துறீங்களா? தீபாவளி அமக்களப்படுது போல இருக்கே. பார்த்து பக்குவமா பொருத்தணும். நான் அந்த பக்கம் போகட்டும், கொஞ்சம் வழி விடுங்க. இனியா, இனியா. யாரு? செல்வியா? வா வா, உள்ள வா. நான் வர்றது இருக்கட்டும். தலை தீபாவளிக்கு வந்திருக்க இனியாவையும் மாப்பிள்ளையையும் திடீர்னு பார்த்து அசத்தலாம்னு பார்த்தா அவங்க சத்தத்தையே காணுமே. தோழிங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஊரையும் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு கிளம்புனாங்க. இரு நீ வந்திருக்க தகவலை சொல்கிறேன். அட, சந்தோஷமா 4 பேரை பார்த்துட்டு வரட்டும் வள்ளி. நான் காத்திருக்கேன். இந்தா பிள்ளை, எங்கள் வீட்டு தீபாவளி பலகாரம். இனியாவும் அப்பவே கேட்டா, செல்வியத்தை விட்டு பலகாரம் இன்னமும் வரலையான்னு. நான் செய்கிற அதிரசம்னா அவளுக்கு உசுராச்சே. அது என்னவோ நெசந்தான். என் கைப்பக்குவத்தை விட உன் சமையல் தானே அவளுக்கு அதிகம் பிடிக்குது. அது என்ன, தட்டை செஞ்சிருக்கியா வள்ளி? எங்க குடு ருசி பார்ப்போம். இந்தா செல்வி. நல்ல பொறுன்னு இருக்க வள்ளி. ருசியும் அருமையா இருக்கு. இனியாவும் மாப்பிள்ளையும் வந்த பிறகுதான் பலகாரங்களை அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் கொடுக்கணும். வள்ளி, இந்த வட்டம் தீபாவளி எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு புள்ள. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் நீதானே. என்ன சொல்ற? ஆமா, புதுசா பச்சை பயிறு போட போறோமேன்னு திகைச்சு நின்னப்ப அதுக்கு தேவையான பராமரிப்பு முறைகள்லாம் நான் சரியா தெரிஞ்சுக்க நீதானே உதவுன. இப்ப பயிரெல்லாம் எம்பிட்டு செழிப்பா இருக்கு தெரியுமா? உங்க கழனி பக்கம் வந்தப்ப நானும் பார்த்தேன் வள்ளி. அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னது? பயிர் நல்லா தளன்னு இருந்தாலும் பூச்சிங்க வயலை தாக்குனா அம்புட்டு தான். பூச்சிகள் தாக்காம இருக்க முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிட்டோமே. அப்படியா? ரொம்ப நல்லது. ஆனாலும் நானும் நம்ம சொர்ணாவும் ஒரு நாள் வேளாண்மை அறிவியல் நிலையம் போயிருந்தோம். அங்கே இதை பற்றி நிறைய விவரங்கள் எடுத்து சொன்னாங்க பிள்ளை. அவங்க சொன்ன வழிமுறைகளும் எளிமையாகவும் நாம் புரிஞ்சு பயன்படுத்திக்கிறாப்லையும் இருந்துச்சு. அப்படியா? அது என்ன வழிமுறைன்னு சொல்ல, நானும் தெரிஞ்சு பயன்படுத்திக்குவேன்ல. அதுவும் சரிதான். அந்த தகவல்களை நான் கைபேசியில் கூட பதிஞ்சு வச்சிருக்கேன் வள்ளி. இரு, அதை வைக்கிறேன், நீயும் கேட்டுக்க. ஆமா, யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க? திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் VA விஜயசாந்தி அவங்க பயறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பத்தின விவரங்களை எடுத்து சொல்றாங்க. கேட்டுக்க புள்ள. பச்சை பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு, துவரை, இதுதான் மேஜராக பயிர் வகை பயிர்கள் நம்ம சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7,90,000 ஹெக்டேர் பரப்பில் பயிர் வகை பயிர்கள் பயிரிடப்படுகிறது. அதில் மொத்தமாக 5 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த பயிர் வகை பயிர்களில் பூச்சி மற்றும் நோயினால் ஒரு 25லேருந்து 30% நமக்கு இழப்பு ஏற்படுது. ஸோ இதை எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம்? இப்போ மேஜராக 2 இதாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று நம்ம மகசூலை கொடுக்கக்கூடிய காய்களை தாக்கக்கூடிய பூச்சிகள், அதாவது இந்த காய்களை தொலைத்து சாப்பிடக்கூடிய பூச்சிகள். இன்னொன்று இலைகளை கடித்தும் சாறு உறிஞ்சியும் சாப்பிடக்கூடிய பூச்சிகள். இந்த 2 நம்ம பிரித்து அதற்கு தகுந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை அடிக்கணும். ஸோ இது ஒரு 65 நாள்லேருந்து 70 நாள் பயிர் அப்படின்றனால ஒரே ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, ஒரே ஒரு நோய்க்கொல்லி மருந்து, அதை மட்டும் பயன்படுத்தி உளவியல் முறைகள்லையும் மற்ற முறைகள்லையும் நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முக்கியமான பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 வகையான பூச்சிகள் தான் காய்களை தாக்கக்கூடிய பூச்சிகள். அதில் ஒன்று பச்சை காய் துளைப்பான், அடுத்தது புரோடீனியா புழு, அது எல்லா பயிர்களையுமே சாப்பிடும்.
அடுத்தது வந்து புள்ளிக்காய் புழு, அடுத்து நீள்வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற பூச்சிகள் வந்து உங்கள் காய்களை தாக்கி உங்களுடைய மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். இந்த பச்சை காய் துளைப்பான் அப்படிங்கிறது வந்து இந்த புழுக்கள் வந்து நல்ல பச்சை நிறங்கள்லையும் அதோடைய சைடில் வெள்ளை நிறத்தில் வந்து கோடுகள்லையும் இருக்கும். அதோடைய அந்து பூச்சிகள் பார்த்திங்கன்னா சாம்பல் நிற ரெக்கையோட அந்த முன் ரெக்கைகளில் வி குறியீடு அப்படி இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த புள்ளிக்காய் புழு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மொட்டுக்களை வந்து தாக்கும், பூக்களையும் வந்து இது தாக்கும். அதில் ஓட்டைகள் நமக்கு அதில் தென்படும். தாக்கப்பட்ட காய்கள் அந்த பூச்சிகள் இலைகள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா வலை போல் அது பின்னி இருக்கும். இதே வந்து பச்சை காய் புழுவில் பார்த்தீங்கன்னாக்கா புழுக்களையே நல்லா வெளியில் தெரியும், தலை மட்டும் உள்ளே இருக்கும், அந்த புழுவுடைய உடல் வந்து வெளியில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீள்வண்ணத்து பூச்சி, அதாவது இந்த நீல கலரில் கருப்பு புள்ளிகளோட அந்த வண்ணத்து பூச்சிகள் பறப்பதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். மொட்டுக்கள்லையும் பூக்கள்லையும் இளங்காய்கள்லையும் துளைகளை போட்டு அது சாப்பிடும். அந்த புழு மாதிரியே இருக்காது, அது ஒரு நத்தை புழு மாதிரி இருக்கும். அது சப்பட்டையாக ஒரு தட்டையாக இருக்கும். அந்த புழு வேகமாக அது நடக்கிறது தெரியாது, அது புழு மாதிரியும் தெரியாது. இந்த காய்களில் இந்த புழுக்கள் நுழைந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஓட்டைகளில் அந்த கழிவுகள் வெளியில் தள்ளி இருக்கும். அதை வைத்து நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இந்த தாய்ப்பூச்சி எப்படி இருக்கும்னா நல்ல நீல நிறத்தில் 5 கருப்பு நிற புள்ளிகள் வந்து பின் ரெக்கையிலும் 2 கருப்பு நிற புள்ளிகள் வந்து உள் விளிம்பிலும் இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து லைட் ட்ராப்பில் வந்து விழும்பொழுது இந்த பூச்சிகளை நம்ம கண்டுபிடிச்சு இதுதான் வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து காய்களை தாக்கக்கூடிய பூச்சிகள். இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளை வச்சு இது பண்ணலாம். அப்போ நம்ம இயற்கையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலக்கு பொறி 1 ஏக்கருக்கு கண்டிப்பாக அதை வைக்கணும். ஒரு 2 அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நல்ல கோடை உழவு செய்வதனால கூட்டுப்புழுக்கள் வந்து மண்ணில் இருக்கிறது மேலே வந்து அது பறவைகள் வந்து எடுத்து சாப்பிட்டு அது வந்து குறைக்கும், அதோடைய எண்ணிக்கைகளை குறைக்கும். அடுத்தது பறவை தாங்கிகள், ஒரு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 20 பறவை தாங்கிகள் வந்து 1 ஏக்கர் பரப்புக்கு நீங்கள் வச்சிங்கனாக்கா பறவைகள் வந்து உட்காந்து இந்த புழுக்களை எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். வரப்பு பயிர் அல்லது ஊடு பயிர், வரப்பு பயிரில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளமோ அல்லது வெள்ளைச்சோளமோ அது வந்து உயரமாக இருக்கும், அது வந்து பொறி மாதிரி வந்து உங்களுக்கு பயன்படும். அடுத்தது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நீங்கள் லேட்டஸ்ட்டாக நல்ல எஃபெக்டாக இருக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குளோரான்ட்ரினிலிப்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெல்லுக்கெல்லாம் கொராஜன் அப்படின்னு அடிப்பீங்க. அது வந்து நீங்கள் ஒரு ஹெக்டருக்கு 150 மில்லி 500 லிட்டர் தண்ணீரில் கரைத்து அடிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற மருந்துகளில் ஏதேனும் ஒரு மருந்து அடிக்கலாம். முதல்ல இந்த குளோரான்ட்ரினிலிப்ரோல், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளூபெண்டமைடு அப்படின்ற மருந்து 1 ஹெக்டருக்கு 100 மில்லி போதும். அடுத்தது குளோர்பைரிபாஸ், அது வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் அப்படிங்கிறது 1 ஹெக்டருக்கு நீங்கள் அதுவும் அடிக்கலாம். இப்போ புதுசாக லியூஃபெனுரான் அப்படிங்கிற மருந்து இருக்குது. அப்படி இல்லைனாக்கா எமாமெக்டின் பென்சோயேட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 1 ஹெக்டருக்கு வந்து 220 கிராம் அப்படிங்கிற அளவில் தெளிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா 500 லிட்டர்லேருந்து 600 லிட்டர் தண்ணீரில் கலந்து நீங்கள் அடிக்கலாம். இது அந்துப்பூச்சி விழுந்த உடனேக்க ஒரே ஒரு முறை நீங்கள் இதை தெளித்தால் போதுமானதாக இருக்கும். இதுதான் வந்து காயை தாக்கக்கூடிய புழுக்களை கட்டுப்படுத்தும் விதமாக சொல்கிறோம். இப்போ இந்த பச்சை காய் துளைப்பானுக்கு, புரோடீனியா துளைப்பானுக்கு, புள்ளிக்காய் புழுக்களுக்கு, இதுக்கு ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீள்வண்ணத்து பூச்சிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து விற்கிது. அந்தந்த இப்போ ஒரு இடத்துல எந்த புழு ஜாஸ்தியாக இருக்கோ அதற்குண்டான இனக்கவர்ச்சி பொறிகளை நீங்கள் வாங்கி வைக்கலாம். இது இயற்கையாகவே உங்களுக்கு கட்டுப்படுத்தும். ஒரு ஹெக்டருக்கு 12 எண்ணிக்கை அப்படின்ற விதத்தில் இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை நீங்கள் வைத்து கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி முறைகளை நீங்கள் இது பண்ணும் பொழுது உங்களுக்கு மகசூல் இழப்பை ஓரளவுக்கு நீங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சாறு உறிஞ்சு பூச்சிகள், காய்ப்புழுக்களாவது கண்களுக்கு தெரிஞ்சு விடும். சாறு உறிஞ்சு பூச்சிகளுக்கு வந்து நம்ம கண்களுக்கு தெரியாது. அது வந்து இலைகளில் இருக்கிற வந்து அந்த தாக்குதலுடைய அறிகுறிகளை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். இது வந்து முக்கியமாக ஒரு 3 பூச்சிகள் தான் இதையும் நம்ம சொல்ல வரோம். முதல்ல வந்து அஸ்வினி பூச்சி, அதாவது பகல் நேரங்களில் அந்த ஹியூமிடிட்டி வந்து புழுக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ராத்திரி நேரங்களில் குளுமையான நேரங்கள்லையும் வெயில் ஜாஸ்தியாக இருந்தாலுமே இந்த பூச்சிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எறும்புகள், கட்டெரும்புகள் வந்து அங்கங்கே ஓடிட்டே இருக்கும். இது இந்த பூச்சிகளை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். இன்னொன்று இந்த பூச்சிகளோட கழிவு தான் வந்து அந்த கட்டெரும்பில் ஈர்க்கிறது. இதை வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து கொத்து கொத்தாக வந்து ஒரு நல்ல கரும் பச்சை நிறத்துலையும் கருப்பு நிறத்துலையும் இந்த அஸ்வினி பூச்சிகள் பூக்கள், அதாவது முனையில் இலைகளுடைய முனைகள்லையும் பூக்கள்லையும் இருக்கும். இது மொத்தமாக சாரை உறிஞ்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு இலைகள் மஞ்சள் நிறத்துலையும் பூக்கள் சரியாகவும் எடுக்க விடாது.
அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்குன்னு சில மருந்துகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மருந்துகளை மட்டுமே நீங்கள் அடிக்கணும். இதுக்கு வந்து இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிற மருந்து வந்து ரொம்ப சிறந்த மருந்தாக சொல்கிறாங்க. சில இடங்களில் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் வரும் பொழுது விதை நேர்த்தி செய்வது ரொம்ப நல்லது. விதை நேர்த்தி பொதுவாக வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ், ரைசோபியம் இந்த மாதிரி இதில் செய்வாங்க. அது கூடயே இந்த பூச்சிக்கொல்லி மருந்தான இந்த இமிடாக்ளோபிரிடை வந்து நீங்கள் விதை நேர்த்தி செய்து நீங்கள் வந்து விதைச்சிங்கன்னா இதோடைய தாக்குதல் கம்மியாக இருக்கும். பூச்சிக்கொல்லி மருந்தாக அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 100 மில்லி அல்லது மித்தைல் டெமட்டான் அப்படிங்கிற மருந்தையும் நீங்கள் அடிக்கலாம். ஏதேனும் ஒரு மருந்து அடித்து நீங்கள் இதை கட்டுப்படுத்தலாம். இரண்டாவது பூச்சி, அதாவது சாறு உறிஞ்சு பூச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா வெள்ளை ஈக்கள் இல்லைனாக்கா பச்சை இலை தத்து பூச்சி. இது ரெண்டுமே வைரஸை பரப்பக்கூடிய பூச்சிகள். இந்த பச்சை இலை தத்து பூச்சி உள்ளே போகும்பொழுதே, இந்த வெள்ளை ஈக்களும் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பறக்கும், நிறைய பறக்கும், மேகம் போல் பறக்கும். நிறைய தாக்குதல் இருக்கும் பொழுது அதை கண்டுபிடிச்சு உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும். இதுக்கு தான் வரப்பு பயிர், ஊடுப்பயிர், மக்காச்சோளமோ சோளமோ இதை நீங்கள் போடணும். முக்கியமாக இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி வைக்கணும். ஒட்டுப்பொறி கடைகள்லையும் விற்கிது. அப்படி இல்லைன்னா மஞ்சள் வண்ண சாட் அட்டையை நீங்கள் எடுத்து அதில் ஆமணக்கு எண்ணெயை தடவி இல்லாட்டி கிரீஸை தடவி அங்கங்கே கட்டி விட்டிங்கனாக்கா இது வந்து பறந்து போய் அடுத்த வயலில் தாக்காமல் அதை கம்மிப்படுத்தலாம். அதே மாதிரி வைரஸ் நோயையும் பரப்புறதை நாம் கம்மிப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி டைமெத்தையேட் இல்லாட்டி இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிற ஏதேனும் ஒரு மருந்தையும் நீங்கள் அடித்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இந்த வெள்ளை ஈக்கள் பார்த்தீங்கன்னாக்கா மித்தைல் டெமட்டான் அல்லது டைமெத்தையேட் அப்படிங்கிற மருந்தை 500 மில்லி ஒரு ஹெக்டருக்கு அப்படிங்கிறத அடிச்சிங்கனாலும் கட்டுப்படுத்தலாம். விளக்குப்பொறி வைக்கும் பொழுதும் அதுலேயும் அது கவர்ந்து அது இழுக்கும். ஆனால் விளக்குப்பொறி வைக்கும் பொழுது என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா சாயங்காலம் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் மட்டும் அது எரியும்படி பார்த்துக்கணும். ராத்திரி முழுவதும் எரியும்படி இருந்தால் இயற்கையாகவே நன்மை செய்யும் பூச்சிகளும் அதில் போய் விழுகிறனால உங்களுக்கு அது பயன்படாது. அதனால் விளக்குப்பொறிகள் பயன்படுத்தும் இடங்களில் கவனமாக அதை செயல்படுத்தணும். இதெல்லாம் வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள். சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து பயிரில் இந்த மஞ்சள் நிறத்தில் வர்ற இந்த வைரஸ் நோய்னு அப்படி வந்து நச்சுயிரினால், மஞ்சள் சோகை நச்சுயிரினால் வர்றது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா பூக்கள் எடுக்கிறதையும் காய் எடுக்கிறதையும் ரொம்பவே இது பாதிக்கும். ஸோ இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தரக்கூடிய ரகங்களை வந்து பயிரிடணும். வம்பன் 5, வம்பன் 8 அந்த மாதிரி ரகங்களை தேர்வு செய்து உளுந்த பயிரிடலாம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா பூச்சிக்கொல்லி மருந்தை வச்சு விதை நேர்த்தி செய்யணும். அசிட்டாமிப்ரிட் அல்லாட்டி இமிடாக்ளோபிரிட் அப்படின்னு மருந்தை தெளிக்கலாம். மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறிகளை கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு 5 இல்லை ஹெக்டருக்கு 12 அப்படிங்கிற வகையில் நீங்கள் வைத்து அதை அழிக்கலாம். அப்புறம் பார்டர் கிராப்பு இல்லைன்னா நீங்கள் ஊடு பயிரை வச்சு அழிக்கலாம். இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அவங்க வந்து இயற்கையாகவே நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து இயற்கை முறையிலையும் செய்யலாம். அதுக்கு முக்கியமான ஒரு 3 வகையான முறைகளை நான் சொல்கிறேன். அதை வந்து குறிச்சிக்கலாம். அக்னி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் அல்லது நீமஸ்திரம் அப்படிங்கிற ஒரு 3 வகையான அஸ்திரங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு இந்த காய்ப்புழுகள் மற்றும் இந்த தத்துப்பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படி அதை தயார் செய்யலாம் அப்படிங்கிற முறைகளை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி அஸ்திரம் ரொம்பவே வந்து நல்ல முறையில் கட்டுப்படுத்தும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புகையிலை ஒரு 1/2 கிலோ, பச்சை மிளகாய் ஒரு 1/2 கிலோ, வேம்பு இலை ஒரு 5 கிலோ, அப்புறம் ஒரு மண்பானை, இது எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு 15 லிட்டர் வந்து கோமியம் எடுத்துக்கலாம். இந்த இலைகளை எல்லாத்தையும் எடுத்து நறுக்கி இந்த மண்பானையில் போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். இதை வந்து 4 முறை கொதிக்க விடணும். கொதிக்க வைத்து ஆற வைத்து திருப்பி 4 முறை அது மாதிரி கொதிக்க வச்சுட்டு நல்லா வந்து அதை வடிகட்டி ஒரு 48 மணி நேரம் வைத்துட்டு மேலே இருக்கிற அந்த ஏடை எடுத்துட்டு நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த கரைசலை வந்து நீங்கள் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் 3% அப்படிங்கிற ஒரு இதில் தெளிச்சிங்கனாக்கா காய்ப்புழுக்கள் அதே மாதிரி சாறு உறிஞ்சும் பொருட்கள் நல்லாவே கட்டுப்படுத்தும். இது 2 முறை 15 நாட்களுக்கு ஒரு முறை 2 முறை நீங்கள் தெளித்தாலே போதுமானது. பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு நீங்கள் போக வேண்டிய தேவை இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது. இதுவும் பார்த்திங்கன்னா நொச்சி இலை 10 கிலோ, வேப்ப இலை ஒரு 3 கிலோ, புளிய மரத்துடைய இலை 2 கிலோ, கோமியம் 10 லிட்டர். இதுவும் அதே மாதிரி தான் 4 முறை கொதிக்க வைத்து 48 மணி நேரம் கழித்து அதை வடிகட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து நல்ல கட்டுப்பாட்டினை தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீமஸ்திரம். வேப்ப இலையை ஒரு 100 கிராம், கிரஞ்சு இலைகள் ஒரு 100 கிராம்,
கஸ்டர்ட் ஆப்பிள் இலைகள் 100 கிராம், ஆமணக்கு இலை, அதுக்கப்புறம் டட்டூரா இலை, இது எல்லாமே வந்து சம விகிதத்தில் எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அப்படின்னு எடுத்துகிட்டு மாட்டு கோமியத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஊற வைத்தாலே போதுமானது. நல்லா 2 முறை அதை வந்து கிளறி விட்டு ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் அது மாதிரி போட்டு நெட்டை வச்சு மூடி விட்டுறணும். இதை நிழல்லையே நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு இதையும் 2 நாட்களுக்கு ஒரு முறை கிளறி விட்டு இதையுமே நீங்கள் வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து 1 ஏக்கர் நிலத்துக்கு ஒரு 200 லிட்டர் தண்ணீரில் இந்த நீமஸ்திரம் வந்து 6லேருந்து 8 லிட்டர் கரைத்து நீங்கள் ஸ்ப்ரே மூலம் தாவரங்களுக்கு இந்த கலவையை கொடுப்பதுனால உங்களுக்கு சாறு உறிஞ்சும் பூச்சிகள் நல்லாவே இதுக்கு கட்டுப்படுத்தும். ஸோ இன்னொன்று, வேப்ப மரம் நிறைய வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா NSKE 5%ன்னு சொல்லுவோம். அதாவது நீம் சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட். வேப்பம் பழம் வந்து கொட்டும் பொழுது கோணிப்பைகளோ அதை வச்சு அந்த வேப்பம் பழத்தை எடுத்து மேலே இருக்கிற பழத்தெல்லாம் கழுவி எடுத்துட்டு அந்த பருப்பை எடுத்து நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 கிலோ பருப்பு தேவையானது. இந்த 5 கிலோ பருப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, ராத்திரி நல்ல ஒரு 10 லிட்டர் தண்ணியில் நல்லா இடித்து ஒரு பக்கெட்டில் ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் நல்லா அதை வெள்ளை பால் மாதிரி வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் வடிகட்டி நீங்கள் 10 லிட்டருக்கு மேக்கப் பண்ணிவிட்டு அது கூட ஒட்டுந்திரம் இல்லாட்டினாக்க இந்த சோப்பு, காதி சோப்பு, அது வந்து 1 லிட்டருக்கு 10 மில்லி அப்படின்ற விதத்தில் நீங்கள் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு செலவே இல்லாத ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. இது வந்து இந்த காய்ப்புழுடைய அந்த பூச்சிகள் எல்லாமே முட்டை வைப்பதை வந்து இது விரட்டும். ஸோ இது வந்து பூச்சி விரட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதையும் வந்து பயன்படுத்தினா உங்களுக்கு செலவே இல்லாமல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். பூச்சிக்கொல்லிக்கு மருந்துகளுக்கு உண்டான செலவு இருக்காது. அப்போ ஆக மொத்தம் மகசூலும் பெருகும், வருமானமும் அதில் அதிகமாக வரும். ஆகவே நீங்கள் இந்த மாதிரி இயற்கை முறைகளில் பறவை தாங்கிகள், இனக்கவர்ச்சி பொறிகள், கோடை உழவு, இந்த அஸ்திரங்கள் இதையெல்லாம் நம்ம வந்து கொடுப்பதன் மூலம் நம்ம பூச்சிக்கொல்லி தாக்குதலை குறைத்து நல்ல மகசூலை பெருக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன வள்ளி, பயறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் VA விஜயசாந்தி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல தானே சொன்னாங்க. ஆமா, பூச்சிகளை வகைப்படுத்தி அதுக்கான சரியான பூச்சிக்கொல்லிகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னோ, எந்தெந்த பருவத்தில் மருந்து தெளிக்கணும்னோ அருமையா சொன்னாங்களே. குறிப்பா தாக்கப்பட்டது எந்த பூச்சி அப்படின்னு கண்டுபிடிக்க அந்த பூச்சியோட வாழ்க்கை முறையை அழகா எடுத்து சொன்னாங்களே. கோடை உழவு, பறவை தாங்கிகள் இதோட அவசியங்களையும் நல்லா புரிய வச்சுட்டாங்க. ஆமா செல்வி, முக்கியமா விளக்கு பொறி எப்படி கவனமா பயன்படுத்தணும்னு அழகா தெரிய வச்சுட்டாங்களே. நோய் எதிர்ப்பு ரகங்களை பத்தியும் எடுத்து சொன்னாங்க பாரு. அது மட்டும் இல்லாம இவங்க சொன்ன அஸ்திரங்களை நாம சரியா பயன்படுத்திக்கணும். அந்த 3 அஸ்திரங்கள் பத்தியும் அதை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே. இயற்கை முறையில எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்தலான்னு ரொம்ப எளிமையாவே சொல்லிட்டாங்களே. எங்க அண்ணனும் கழனியில பூச்சி தாக்குதல் இருக்குன்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவருக்கும் இத அவசியம் எடுத்து சொல்லணும். அட, என்னோட கைபேசி தான். இரு செல்வி, இதோ வரேன். ம் 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 ஆகட்டும் ஆகட்டும். யாரு ஃபோன்ல? இனியாவா? அவளே தான். நீ வந்திருக்கேன்னு சொன்னதும் இதோ சிட்டா பறந்து வரேன்னு சொன்னா. இருக்காதா பின்ன? அவளை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. பார்க்க போன இடத்துல எல்லாரும் இனிப்பும் காரமும் ஏராளமாக கொடுத்துட்டாங்களாம். மாப்பிள்ளையும் இனியாவும் கை நிறைய பலகார பைகளோட வந்துட்டு இருக்காங்களாம். இனிப்பு, காரம், சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறது தானே தீபாவளி. எத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருது உத்தமிய கண்மணியே பொன்னம்மா, ஓர் உபாயம் இத்தருணம் சொல்ல வேணும் கண்ணம்மா. எத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருது உத்தமிய கண்மணியே பொன்னம்மா, ஓர் உபாயம் இத்தருணம் சொல்ல வேணும் கண்ணம்மா. அத்தனை பூச்சிகளையும் மொத்தமாய் அழித்திடவே மெத்தவை இருக்கிறது பொன்னையா. அத்தனை பூச்சிகளையும் மொத்தமாய் அழித்திடவே மெத்தவை இருக்கிறது பொன்னையா. புத்தம்புது இனமயக்க பொறிகள் கண்ணையா. அத்தனை பூச்சிகளையும் மொத்தமாய் அழித்திடவே மெத்தவை இருக்கிறது பொன்னையா. புத்தம்புது இனமயக்க பொறிகள் கண்ணையா. எத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருது
உத்தமிய கண்மணியே பொன்னம்மா ஓர் உபாயம் இத்தருணம் சொல்ல வேணும் கண்ணம்மா. வயல்களில் பெருத்த கெடு விளைக்கும் புரோட்டீன் ஹீலியோத்திஸ் பொன்னம்மா இளஞ்சிவப்பு காய்ப்புழுவும் போக வேணும் கண்ணம்மா. பருத்தி வயல்களில் பெருத்த கெடு விளைக்கும் புரோட்டீன் ஹீலியோத்திஸ் பொன்னம்மா இளஞ்சிவப்பு காய்ப்புழுவும் போக வேணும் கண்ணம்மா. பெண்ணந்து சுரக்கும் திரவ வாசனை போ செயற்கையா செய்யறாங்க செப்டா அந்த பூச்சி மயக்கி ஒழிக்கிறாங்க கட்டா. பெண்ணந்து சுரக்கும் திரவ வாசனை போல் செயற்கையா செய்யறாங்க செப்டா அந்த பூச்சி மயக்கி ஒழிக்கிறாங்க கட்டா. எத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருது உத்தமிய கண்மணியே பொன்னம்மா ஒரு உபாயம் இத்தருணம் சொல்ல வேணும் கண்ணம்மா. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மகோகனியின் மகத்துவம். மகோகனியில் சிற்றிலை மற்றும் பெரிய இலை ஆகிய 2 வகை சிற்றினங்கள் உள்ளன. மகோகனி என்று பொதுவாக அழைக்கப்படுவது பெரிய இலை மகோகனி. கேரளாவில் மகோகனி தோட்டங்கள் பெருமளவில் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கோவை, தர்மபுரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் இம்மரம் பரவியுள்ளது. இது வேகமாக வளரும் வேம்பு மர குடும்பத்தைச் சார்ந்த மதிப்புமிக்க மர வகையாகும். கப்பல் கட்டுமானம், உயர் ரக அரைக்கலன்கள், உறுதியான மரப்பெட்டிகள், உள் அலங்காரம், இசைக்கருவிகள், மர வேலைப்பாடுகள் ஆகியவற்றில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. பரவலான தட்ப வெட்ப நிலைகளை தாங்கி நிற்கும் இம்மரத்தின் உறுதிப்பாடு காரணமாக பெரிதும் விரும்பப்படுகிறது. இதன் சிறப்பு பண்புகளான உறுதித்தன்மை மற்றும் நிறம் தேக்கிற்கு இணையாக கருதப்படுகின்றது. இந்தியாவில் இம்மரம் சுமார் 25 மீட்டர் உயரம் வரை பல்வேறு மண் வகைகளில் வளரும் தன்மை கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1400 மீட்டர் உயரம் வரை உள்ள பகுதிகளிலும், ஆண்டு சராசரி மழை அளவு 600 முதல் 2000 மில்லிமீட்டர் உள்ள பகுதிகளிலும் நன்கு வளரக்கூடியது. தரமான மகோகனி நாற்றுகளை பெற நல்ல தாய் மரத்திலிருந்து விதைகளை சேகரிக்க வேண்டும். நல்ல வளர்ச்சி, நேரடியான தடி மர வளர்ச்சி, கிளைகளற்ற சீரான தண்டு பகுதி, 15 முதல் 30 ஆண்டு வயது, பூச்சிநோய் எதிர்ப்பு தன்மை, தொகுப்பாக உள்ள மரங்கள் இவை சிறந்த தாய் மரத்தின் பண்புகளாகும். டிசம்பர் முதல் மார்ச் மாதங்களில் காய்ப்பு இருக்கும். ஒரு காயில் 70 விதைகள் வரை இருக்கும். சேகரிக்கப்பட்ட விதைகளை நீரில் ஊற வைத்து நாற்றங்கால் பாத்திகளில் பரப்பி மணல் கொண்டு மூட வேண்டும். விதைத்த 10 முதல் 25 நாட்களில் முளைப்பு தொடங்கும். புதிதாக சேகரித்த விதைகள் 70 முதல் 100% முளைப்பு திறன் கொண்டிருக்கும். முளைத்து 3 முதல் 5 இலை வந்தவுடன் செடிகளை பாலித்தீன் பைகளுக்கு மாற்ற வேண்டும். 2 முதல் 3 மாத வயதுடைய செடிகள் நடவுக்கு ஏற்றவையாகும். நன்கு உழுது தயார் செய்யப்பட்ட நிலத்தில் 1 கன அடி குழி எடுத்து நட வேண்டும். ஆழமாக குழி எடுத்து நடுவதன் மூலம் செடியின் ஆரம்பகால வளர்ச்சி நன்றாக இருக்கும். நட்டபின் வாரம் 2 முறை நீர் பாய்ச்சுதல் அவசியம். முதல் 2 ஆண்டுகளுக்கு பாசனம் அளிக்க வேண்டும். வெட்டுமர உற்பத்தி தோப்புகளை 3x3 மீட்டர் அல்லது 3x4 மீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். நடவின் போது தொழு உரத்தை அடியுரமாக இடுவது அவசியம். அத்துடன் 50 கிராம் கலப்பு உரத்தை செடியைச் சுற்றி இட வேண்டும். பொதுவாக மகோகனி நேராக மற்றும் குறைவான கிளைகளுடன் வளரும் தன்மையுடையதால் கவாத்து செய்வது அவசியமில்லை. எனினும் பயனற்ற பக்க கிளைகளை நீக்குவதன் மூலம் மரத்தின் வளர்ச்சியை அதிகரிப்பதோடு பூச்சி மற்றும் நோய் தாக்குதலையும் குறைக்கலாம். குறைவான இடைவெளியில், அதாவது 3x3 மீட்டர் அல்லது 3x4 மீட்டர் நடப்பட்ட தோப்புகள் என்றால் 5 ஆண்டுகளில் முதலாவது மரக்கலைப்பு செய்ய வேண்டும். 10வது ஆண்டில் 2வது முறை மரக்கலைப்பு செய்ய வேண்டும். அகலமான இடைவெளி என்றால், அதாவது 4x4 மீட்டர் மற்றும் அதற்கு மேல் என்றால் 1 முறை மரக்கலைப்பு செய்தாலே போதுமானது. 6 மாதத்திற்கு 1 முறை முதல் 3 ஆண்டுகளுக்கு களையெடுப்பு அவசியமாகும். இது மரத்தின் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். மகோகனி மரத்தின் தேவை மற்றும் வேகமாக வளரும் தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விவசாயிகளால் பெரிதும் வேளாண் காடுகளில் விரும்பி நடப்படுகின்றது. மகோகனியுடன் சோளம், மக்காச்சோளம், நிலக்கடலை, வாழை, கரும்பு, பூசணி,
தீவனப்புல், காய்கறிகள் ஆகியவற்றை வேளாண் காடுகள் முறையில் வளர்க்கலாம். இம்முறைக்கு 4க்கு 4 மீட்டர் இடைவெளி அவசியமாகிறது. மண்ணின் தன்மை, பராமரிப்பு முறைகள், நடும் பொருள் தரம், பாசன வசதி ஆகியவற்றை பொறுத்து இதன் வளர்ச்சி அமையும். நல்ல வளமான மண்ணில் மகோகனி தோப்புகளின் சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் ஆண்டிற்கு ஹெக்டருக்கு 38 கன அடி வீதம். 15 ஆண்டுகளில் சுமார் 572 கன அடி விளைச்சல் கிடைக்கும். ஆரம்ப கட்டத்தில் இலை வலை புழு தாக்குதல் ஏற்பட்டு இளங்குருத்துகள் மற்றும் நுனி இலைகள் பாதிக்கப்பட்டு இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி உதிரத் தொடங்கும். இதனை மோனோக்ரோட்டோபாஸ் கரைசலை தெளித்து அல்லது 5% வேப்ப எண்ணெய் கரைசலை தெளித்தும் கட்டுப்படுத்தலாம். இளந்தோப்புகளில் குருத்து துளைப்பான் பாதிப்பும் அதிகம் காணப்படும். இதையும் அதே முறையில் கட்டுப்படுத்தலாம். மகோகனியின் சிறப்பம்சங்கள், அதன் விலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விவசாயிகள் மகோகனி விதைப்பில் ஆர்வம் காட்டலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.